வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 5 hours ஸ்டடி டைம் டேபிள் 8 AM to 3 PM ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. எல்லாருக்குமே கிளாஸஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போ 8 AM 3 PM சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபுல் டேஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அது போக இருக்கிற ரிமைனிங் டைமில் எப்படி ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் டைம் இப்போ ஆன்லைன் கிளாஸில் போகிறதால நமக்கு ரிமைனிங் இருக்கிற டைமில் ஒரு 5 hours ஸ்டடி பிளான் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ 24 hours டைம் அப்படின்னா 8 hours ஸ்லீப்பிங் டைம் எப்பவும் போல். அதுக்கப்புறம் ஸ்டடி டைம் இப்போ இந்த வீடியோவில் 5 hours எப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு 2.5 hours, ஆன்லைன் கிளாஸ்க்கு 7 hours, ரிலாக்ஸேஷன் டைம் 1.5 மணி நேரமும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த டைம் டேபிளுக்குள்ளே என்ட்ராகிறோம். இப்போ வழக்கம் போல் 6 மணிக்கு எந்திக்கிறோம். 6லேருந்து 7 மணிக்குள்ளே ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு டைம் ஒதுக்குறோம். அதுக்கப்புறம் 7லேருந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 7லேருந்து 8 மணிக்கு அப்கமிங் ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆகணும். எப்படின்னா முந்தின நாள் கொடுத்த ஹோம்ஒர்க், அதுக்கப்புறம் அப்கமிங்கில் இருக்கிற டெஸ்ட் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வர கிளாஸில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு இந்த ½ hour டைம் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 8 AM ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 8 AM 3 PM. இந்த டைம்லேயே நமக்கு லஞ்ச் டைமும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே லஞ்சு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 8லேருந்து 3 PM கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 3லேருந்து 4 மணி வரைக்கும் 1 hour ஸ்டடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு 1 hour ரிலாக்ஸேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அது போக 5 hours படிக்கவும் போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1 hour ரிலாக்ஸேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ தான் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கடுத்து 5 to 7 2 hours அகைன் ஒரு ஸ்டடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7லேருந்து 7:30 ½ hour டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப 7:30லேருந்து 9:30 2 hours ஸ்டடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம 5 hours ஸ்டடி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது போக ½ hour ரிவிஷன் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 5.5 hours இப்படி இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி 7 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 13.5 மணி நேரம் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். ரிலாக்ஸேஷன் டைம் ½ hour வரும். இப்போ 9:30லேருந்து 10 அகைன் ஒரு ½ hour ரிலாக்ஸேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த ரிலாக்ஸேஷன் டைம் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸ்னாலும் பண்ணலாம். மொபைல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், இல்லை சேட்டிங் பண்ணலாம், இல்லை பேரண்ட்ஸ் கூட பேசலாம், விளையாடலாம். எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ணுறதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த டைம் படிக்க போகிறீங்கன்னா படிக்க கூட செய்யலாம். அதுக்கடுத்து 10 மணிக்கு தூங்க போகணும். 10லேருந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் 6 மணி வரைக்கும் ஸ்லீப்பிங் டைம் 8 hours. ஸோ இதான் இப்போ 5 hours ஸ்டடி டைமில் வித் ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் டைமிங் 8 AM 3 PM வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்டடி டைம் டேபிள் நான் ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் ஸ்டடி டைம் டேபிள் இது. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன டிப்ஸ் சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நேரம் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டடி டிப்ஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு வீடியோ நார்மலாக ஸ்டடி ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னொன்று டேபிள் சேர் இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டடி ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்காங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்பப்போ கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணி அப்பப்போ கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்களாவே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிச்சிருங்க. ஃபைனல் டைமில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. கொரோனா டைம் அப்படிங்கிறனால கொரோனாலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஆயிலி ஃபுட், அதுக்கப்புறம் ஸ்பைசி, ஸ்வீட் அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. அதுக்கப்புறம் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.